பார்க்கிறோம். நம்ம ஜெபம் என்ன பண்ணலாம், நம்ம முழங்காலிட்டு ஜெபிக்கும் போது தேவன் தாமே நம்ம ஜெபம் ஏசப்பா கேட்கிறாராம். அல்லேலூயா. நமக்கு பிரச்சனையோ இல்ல கஷ்டமோ நெருக்கடியோ வரும்போது தேவ சமூகத்துல நம்ம அமர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது நான் ஜெபத்தை நான் என்ன செய்றேன், நான் கேட்கிறேன், மாம்சமான யாரிடத்துல நான் என்ன செய்வேன், நான் இறங்கி வருவேன். நான் ரட்சிக்கப்படலேன்னு இல்லை, நான் ஞானஸ்தானம் எடுத்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி, நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது ஏசப்பா நம்ம ஜெபம் என்ன பண்ணாரு கேட்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 20 நம்ம 1ஆம் வசனத்தை படிப்போம். ஆபத்தினாலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. ஹல்லேலூயா. ஆபத்தினாலே கர்த்தர் நம்ம ஜெபம் என்ன பண்றா கேட்கிறாராம். யாக்கோபின் தேவனுடைய நாமம் உயர்ந்த ஒரு அடைக்கலமா அவர் நம்மளுக்கு இறங்கி வர்றாராம். அல்லேலூயா. நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ இல்ல ஒரு நெருக்கடியோ இல்ல ஏதோ வரும்போது அந்த நேரத்துல நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும் போது, நம்ம எங்க இருந்தாலும் சரி விழுந்தாலும் சரி, ஏசப்பா நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது அந்த இடத்துல ஏசப்பா நம்ம நம்மள இறங்கி வந்து நம்ம ஜெபம் என்ன பண்ண கேட்கிறாராம். அல்லேலூயா. நானும் ஊழியத்துக்கு போயிருந்தோம். இது நிஜமா ஒரு பெரிய மராக்கள் தான். ஊழியத்துக்கு கோரமங்கலா நம்ம சைடு போகும்போது ஏஞ்சல் கூட இந்த மாதிரிக்கு நாங்கள் 3 பேரை கடந்து போனோம். ஊழியத்துக்கு போகும்போது ஒரு ஆட்டோக்கார சென்டரில் அந்த கோரமங்கலா அந்த பகுதியில் நாங்கள் ஊழியத்துக்கு சென்டர் சர்க்கிளில் வந்து இருந்துட்டு ஒரு ஆட்டோக்கார எங்களை இடிச்சிட்டாங்க. ஊழியக்காரர் என்ன பண்ணி எகிரி ரொம்ப தூரம் போயிட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் கத்தின்னு உழுந்து தோண்டி பார்த்தேன். நான் வண்டி எனக்கு அப்போல்லாம் தெரியாது, எனக்கு வண்டி தெரியாது. இந்த 2 வண்டி சுற்றி 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 அந்த சர்க்கிள் வந்துருக்குது. அந்த வண்டி நிற்கவே இல்லை. இவர் போய் எங்கேயோ போயிட்டார். அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு ஒரே ஒரு சொட்டு அடி கூட இல்லை. அந்த வண்டி பாட்டு சுற்றினே இருக்குது, யாருன்னு தெரியாது. அவர் ஓடி வந்து அந்த வண்டியை எஞ்சில பிடிச்சி அதை ஆஃப் பண்ணி எங்களை ஒரு ஓரத்தில் கொண்டு போய் விட்டாங்க. அல்லேலூயா. நான் வரையும் ஐயோ ஏசப்பான்னு தான் கத்தின்கிறேன். நான் கீழே விழல, அந்த வண்டி அந்த சர்க்கிளை சுற்றுது. அப்படி அந்த மாதிரி நேரத்துல ஏசப்பா அல்லேலூயான்னு போய் விழுந்தாரு. ரொம்ப தூரம் போய் விழுந்தாரு. ஆனா என்ன ஆச்சோ, நான் ஒரே ஒரு சொட்டு கூட அடி இல்லாதபடி ஏசப்பா என்ன பண்ண பாதுகாத்தார். அல்லேலூயா. நான் எனக்கு தெரியல, அந்த வண்டி அப்பெல்லாம் ஓட்ட கூட தெரியாது. அந்த மாதிரி நேரத்துல ஒரு தைரியம் கூட என்ன பண்ணாது குடிக்க நம்மளுக்கு என்ன சார் வரல. அல்லேலூயா. அப்போ தேவன் தாம் ஆபத்து வர்ற மாதிரி இருக்கும், இல்ல ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கும், நம்ம ஏசப்பாவை நோக்கி நம்ம கூப்பிடும் போது அவர் நம்மளுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலமா தேவன் இறங்கி வர்றார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை நம்ம பார்க்கிறோம். ஒரு போராட்டம் வந்தா ஐயோ எனக்கு இந்த போராட்டம் வருது, வீட்டுல ஏதாவது ஒரு சண்டை வந்தா அந்த சண்டையை தான் பார்த்துட்டு நம்ம என்ன செய்யறோம், அழுகுறோம். அல்லேலூயா. தேவ சமூகத்துல அழுகுறோம். இன்னும் அதிகமா நம்ம என்ன பண்ண அந்த பிரச்சனை பெருசு என்ன பண்ண நம்ம பண்ணணும், நம்மளுக்குள்ள ஒரு கோபம். அல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்துல ஆண்டவரே இந்த பிரச்சனை வந்துச்சு, இதுல இருந்து நீ தாப்பா விடுவிக்கணும், எங்களுக்கு சமாதானத்தை தாண்டு நம்ம முழங்காலிட்டு ஜெபிக்கும் போது நம்ம கூடாரத்துல இருக்கிற அந்த சத்ரு என்ன பண்ணுவார், ஆண்டவர் திரட்டி விடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மாம்சமான யாவரிடோ நான் அவங்க ஜெபம் என்ன பண்றேன் கேட்கிறேன். நம்ம ஆண்டு சமூகத்தை முழங்காலிட்டு ஜெபிக்கணும். முழங்காலிட்டு ஜெபிக்கும் போது தான் கடவுள் இறங்கி வந்து நம்ம ஜெபத்துக்கு நம்ம பதில் தராரு. நம்ம அந்த பிரச்சனையில சண்டாயிடுச்சு இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு, நம்ம அந்த பிரச்சனையே நம்ம பார்த்தோம்னா ஒரு சமாதானமும் எழுந்து போயிடுவோம், ஆசீர்வாதமும் அந்த இடத்துல என்ன பண்ணி இருக்காது. அல்லேலூயா. அந்த பிரச்சனை வரும்போது நம்ம தேவ சமூகத்துல முழங்காலிட்டு ஆண்டவரே இதுக்குரிய நீ சமாதானத்தை கொடு, என்னை நீ ஆசீர்வதி ஆண்டவரே, இன்னைக்கு நீ அற்புதம் செய். நம்ம முழங்காலிட்டு நம்ம ஜெபிச்ச ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நம்ம ஜெபம் ஏசப்பா கேட்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஏசாயா 65:24 வசனத்தை படி. 65:24. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. திருப்பப்பா. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஹல்லேலூயா. அங்கே பார்க்கிற அந்த வசனத்தை ஆண்டவர் தாமே ஏசாயா வந்து தேவனை தாமே நோக்கி நபரை கூப்பிடுகிறார்.
அல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் கூப்பிடும் போது நான் என்ன பண்றேன், மறு உத்தரவு நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. நம்ம கூப்பிடும் போது அவர் இறங்கி வந்து மறு உத்தரவு நம்மளுக்கு கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. இதேவேளை நம்ம 33:3 பாக்குறோம், எட்டாத அறியாத நீ என்னை நோக்கி நீ கூப்பிடு, உனக்கு எட்டாத அறியாத காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது எட்டாத அறியாத ரகசியங்கள் தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா.